பொதுவா ஒரு தனிநபர் வளர்ச்சியிலயோ, ஒரு தொழில் வளர்ச்சியிலயோ, நம்ம வந்து அதுக்கான பங்கு யார் யாருக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கும் பொழுது, ம். என்ன பண்ணுவோம்? ஒரு டீம் அதுக்குன்னு வச்சிருப்போம். கண்டிப்பா. மேனேஜர் லெவல்ல. ம். இவங்களுக்கெல்லாம் வந்து தொழில்ல நெறைய விஷயம் தெரியும். அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ம். அவங்க கிட்ட இருந்து நம்ம நெறையா தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஓனரா நெறைய யோசிப்பாங்க. அந்த மாரி ஒரு முக்கியமான நபர்களோட அதுக்கான டிஸ்கஷன வச்சுப்பாங்க. இதனால தான் வந்து அவங்க தொழில் வளருது. கண்டிப்பா. அப்படின்னு நினைக்கிறீங்க. என்னங்க? அதாங்க உண்ம. இப்ப பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்துருக்கீங்கல்ல? எல்லாம் இதுக்குன்னே ஒரு டீம் வச்சிருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்குன்னே. இல்ல அந்த மாதிரி அ அந்த காலத்துலயும் ராஜா வச்சிருந்தாரு. மந்திரிகள்னு வச்சிருப்பாரு. ஆமா. எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட தான் கேட்பாரு. அதானே. இதுதான் நியாயமாவும் இருக்கும். ஆ. ஆனா, ம். ஒரு அகம்பாவம் புடிச்சவன், ம். கர்வம் புடிச்சவன், ம். ஒரு சாமியார். ம். அவன் என்ன பண்றான், அந்த ராஜா கிட்ட சொல்றான். ம். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியலன்னா, உன் நாட்ட எனக்கு எழுதி குடுங்கன்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பதில கேட்பாரு? சாமியாரு நாட்டுக்கு ஆசைப்படுறாரு. நாட்டுக்கு ஆசைப்படுறாரு. அவன் தான் கர்வம். அதான் சாமியாருக்கே. ஆசைப்பட்டதாங்க சாமியாரு. அனைத்துக்கும் ஆசைப்படுன்னு சொன்னா தான் சாமியாரு. அ. சொல்லுங்க. கனவு காண் சொன்னா அப்துல் கலாம். ஆசைப்பட்டு சொன்னா சாமியாரு. சரி. அப்ப வந்து அவன் வந்து நாட்டுக்கு ஆசைப்பட்டு வந்து கேட்கறான். அ. உடனே இவரு என்ன பண்ண அமைச்சர்லாம் சொல்லி அவர் கேள்வி கேட்கிறாரு. அ. அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி நம்ம நாட்ட காப்பாத்தணும். சரின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எல்லாம் உட்கார்ந்துடுறாங்க. அவரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியல. ம். உடனே அவன் உடனே சொல்றான். ம். நான் உடனே அப்படிலாம் டக்குன்னு உடனே நான் கேள்வி கேட்டேன். நீ பதில் சொன்ன நாட்ட கூடலாம் சொல்ல மாட்டேன். ம். நான் வந்து இப்ப வந்து பதில நீங்க வந்து கேள்வி கேளுங்க. ம். நீங்க கேள்வி கேட்டு ம். நான் பதில் சொல்லலன்னா, ஆ ஆ நீங்களே ஜெயிச்சிட்டீங்க. எனக்கு நாடு கொடுக்க தேவையில்லன்றான். ம். உடனே கேள்வி கேளுன்னு இவன் உடனே கட்ட கட்ட கடன்னு புரட்டுறாங்க. அத புடிக்கிறாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு ம். கேள்வியே கேட்கறாங்க. ம். எத்தன கேள்வி கேட்கறாங்க. அவன் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றான். ம். உடனே அதுவும் ராஜாவுக்கு அப்படியே வீர்த்துது. ம். என்ன எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றானே. உடனே அவன் சொல்றான். இந்த மாதிரி ம். நான் கேட்டேன் சொல்லல. ம். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ம். எல்லாத்தையும் தானே கடைசியா ஒரு வாய்ப்பு குடுக்குறேன். ம். இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல. ம். யாராவது ஒருத்தவங்க ம். கேள்வி கேட்கட்டும். ம். நான் பதில் தெரியலனாலும் நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏங்க இவரு என்னதாங்க கேள்வி கேட்டாரு? ஏங்க அந்த மாதிரி தெய்வீகமான கேள்விகள்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ம். நீங்க கேட்கிற கேள்விலாம். அவரு கேள்வி கேட்டாரு பதில் சொல்லல. இவரு கேள்வி கேட்டாரு அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டாரு. ம். அவ்வளவுதான் கதை. இந்தாண்ட வந்து ஒருத்தர் வந்து இவரு சொல்றாரு வேற யாராவது கேட்க சொல்லுங்க. பாமர மக்கள்ல இருந்து. ம். அவங்க பாத்துருக்காங்களா அவங்கள யாராவது கேட்க சொன்னோடனே அங்க இருந்து தூரத்துல இருந்து ஒருத்தர் வயதான முதியோர் ஒருத்தர் ம். அங்க இருந்து வராரு. ம். ஐயா நான் கேட்கட்டுமா அப்படின்றாரு. ம். உடனே ராஜா கேளு இவ்வளவு பேர் கேட்டு ஒன்னும் ஆகல நீ என்ன கேட்க போற இவன் என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேளு அப்படின்றாரு. ம். அவர் கேட்கிறாரு பழுத்ததுக்கு அப்புறம் காயாவது எதுன்னு கேக்குறாரு. ம். பழம் காயாவதா ம். அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியமா கேக்குறான். ம். பழம் ஆனா அது காயாவும் அது என்னன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. ம். உடனே எனக்கு தெரியல அப்படின்றாரு. அது ஒண்ணும் இல்லைங்க எலுமிச்சம்பழம் தான் ஒரு காயா மாறும். ம். இதுதாங்க கேள்வி பதில்னா ம். உடனே சரி இன்னொரு கேள்வி கேளு அப்படின்றான். உடனே என்ன சொல்றாரு காய் பூவாகும் அது எதுன்னு கேக்குறாரு. ம். இது உனக்கு இதுக்கும் என்னடா இது சொல்லிட்டு ம். காய் பூவாகுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு இதுக்கும் பதில் தெரியல சொல்லு அப்படின்னு தேங்காய் தான் தேங்காய் பூவாமா அப்படின்றான். உடனே ராஜா கேக்குறாரு இவன் எங்கடாப்பா இருந்தடி அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா இவனா விஞ்ஞான பூர்வமா அப்படி இப்படி கேள்வி கேட்டா சொல்லிட்டான். ஒரு எளிமையான கேள்வி கேட்டா ஒண்ணு ராஜா கேக்குறாரு நீ எங்க தான் இருந்தேன் நான் எங்க இல்ல சாமி உங்க வீட்டு அரண்மனை இல்ல நான் வரேன் எனக்கு சமயக்காரன் நானு அப்படின்னு ராஜா எங்க இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆற்றல் இருக்கும். நம்ம வந்து இவங்க தான் ஆற்றல் உள்ளவங்கன்னு சொல்லிட்டு தேடினு இருந்தோம். அவனுக்கு வேண்டியது கேள்வி அவன் பதில் சொல்லக்கூடாது அவ்வளவுதான் கான்செப்ட். அது எந்த மாதிரி கேள்வி எல்லாம் அவன் சொல்லல. இவன் கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்லல. அதனால அவன் வந்து ஐயா நான் இந்த நாட்டை விட்டு போயிடுறேன். ஒரு சாதாரண உங்க சமைக்கூடத்துல இருக்கிறவனுக்கு இவ்வளவு அறிவு இருக்குன்னா உங்க நாட்டு மக்களுக்கு ஊறப்பட்ட அறிவு இருக்குன்னு நான் நம்புறேன் கிளம்புறேன். ஓ! இதுல நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்ப? நம்ம வந்து இதுக்குன்னு ஒரு டீம் வச்செல்லாம் ஆராயறதும் இருக்கிறத தாண்டி எங்க இருந்து வேணாலும் அறிவு கிடைக்கும். அந்த மனப்பான்மையில நீங்க ரெடியா இருங்க அப்படின்றீங்களா? எல்லாரையும் அவங்கள உத்து பார்த்தோம்னா தெரியும். அவங்க ஏதோ ஒண்ணு சொல்ல தோணுவாங்கன்னு சொல்லிட்டு. இவன் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கணும்னு நினைச்சோம்னா காலத்துக்கும் அவன் சொல்ல போறதும் இல்ல நம்ம கேட்க போறதும் இல்ல. ஆனா அவன்கிட்ட நல்ல தகவல் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து பெரிய லெவல்லயே சிந்திச்சுன்னு இருப்போம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து எல்லார்கிட்டயும் கிடைக்கும்ன்றதுதான் உண்மை வச்சுக்கலாம். அப்ப யாரா இருந்தாலும் அவங்களை மதிச்சு அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு கிடைக்கும்ன்ற தேடுதலோட இருக்கணும் அவ்வளவுதான். நம்ம இப்ப வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா கதை ரொம்ப நல்லா இருக்கு. நடுவுலதான் ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டுட்டீங்க. அது சர்ச்சை இல்லங்க. இந்த சர்ச்சைக்கெல்லாம் வந்து நான் வரல. நான் வந்து இந்த கதையை பத்தியே பேசி இந்த கதையே முடிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு புதிய சிந்தனைகளோட ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பயணிக்கும் பொழுது நம்ம தொழிலும் நம்ம வாழ்க்கையும் முன்னேறிக்கிட்டே இருக்கும்னு நம்புறேன். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் உங்களுக்கு இந்த கதையில இருந்து என்ன தெளிவு கிடைச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.